ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அறிவிக்கப்பட்டது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது என்பதுதான் இன்றைய பிரதானமான செய்தி. விரைவில் மே 14ஆம் தேதிக்குள் லேட்டஸ்டாக உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற்றாக வேண்டும். இரு தேர்தல்களை எதிர்நோக்கி தமிழகம் காத்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடனேயே சூட்டோடு சூடாக இன்று மாலையே நமக்கு ஒரு வேட்பாளரும் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவர்கள் நான் போட்டியிட போகிறேன் என்று உறுதியாக இன்று மாலை அறிவித்திருக்கிறார். முதல் வேட்பாளரும் தயார் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வென்ற தொகுதி என்பதனாலேயே கூடுதல் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆளும் அதிமுக இந்த தொகுதியை தக்க வைக்க போகிறதா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட போகிறாரா? தீபா அவர்களுடைய நிலை, அவர்களுக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்க போகிறது? இது பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் அமைய போகிறதா? மாற்று கட்சிகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையும் சரி, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையும் சரி, இந்த ஆட்சியின் மீதான கடந்த 3-4 மாதங்களாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் மீதான, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த சந்தேகங்கள் மீதான, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மீதான தீர்ப்பாக, மக்களுடைய தீர்ப்பாக இந்த இரு தேர்தல்கள் அமைய போகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த தேர்தல்களை ஒட்டி எழுந்துள்ளது நேயர்களே. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் யாருக்கு சாதகம் என்ற பிரதான தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாகவே விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அரசியல் விமர்சகர், நம்மிடையே இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவு தரப்பிலிருந்து இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல மருது அழகுராஜா அவர்கள் அஇஅதிமுகவின் தரப்பிலிருந்து இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அதே போல எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் சார்பாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையா முதல்ல இந்த ஆர்கே நகரும் சரி, வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய விடையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறிப்பா இந்த பல்வேறு கேள்விகள் அதிலேயே கூட வந்துருது. இந்த ஆட்சி மீதும் ஆட்சியுடைய செயல்பாடு மீதும் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரண்டம், மக்களுடைய திருப்தியின் அளவு அப்படின்னு இந்த தேர்தலை எடுத்துக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தளவில் சசிகலா லீடர்ஷிப்புக்கு என்ன ஓட்டு, பன்னீர்செல்வம் லீடர்ஷிப்புக்கு என்ன ஓட்டு, தீபா ஜெயக்குமார் லீடர்ஷிப்புக்கு என்ன ஓட்டு, இன்னும் சொல்ல போனால் திமுக கழகத்தை பொறுத்தளவில் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு என்ன ஓட்டு, எல்லாருக்கும் பார்ட்டி செயல் தலைவரான பிறகு முதல் தேர்தல். அது மட்டும் இல்லை, கருணாநிதி ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் அது பிறகு அவரோட அறிக்கையோ எதுவோ இல்லை. இருந்தால் நம்ம கருணாநிதியை தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் 2016 வரை கருணாநிதி தான் லீடர், மற்றவங்கெல்லாம் சபார்டினேட்ஸ் தாங்கிற அந்த கருத்தை தான் நான் பதிவு பண்ணேன். இப்போ கருணாநிதி தலைவராக இருந்தாலும் கூட அவர் செயல்படாதனால அது அந்த திமுக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு தலைவர் ஸ்டாலினுக்கு என்னதுங்கிறதான் பார்க்க முடியும். இங்கே அதிமுகவில் லீடர் கட்சியை விட பெரிய அளவில் இருந்த ஒரு லீடர். அதாவது ரெட்டையிலையில் கூட ஜெயலலிதா டெபாசிட் இழந்து பெண்ணகரம் போன்ற இடங்களில் 3வது போயிருக்கிறாங்க. மதுரையில் விஜயகாந்த் கிட்ட வைகோ இருந்து திணறி இருக்காங்க. 2006 உள்ளாட்சி தேர்தலில் மிக மோசமாக போயிருந்தாங்க. ஆனால் 2011க்கு மேலே பெற்ற அவங்க தொடர் வெற்றியில் அந்த கட்சியின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 2014 37 எம்பிக்கள் எல்லாம் பெற்று தென் லீடர் எபோவ் பார்ட்டிங்கிற இதை அச்சீவ் பண்ணாங்க. ரெட்டையிலே டெபாசிட் இருந்தவங்க 5 வருஷத்தில் லீடர் எபோவ் பார்ட்டி. இப்போ அவங்க தலைமையில் உள்ள வாக்கு வங்கி சதறுது. இப்போ கட்சியில் இருந்தவங்க 30 வருட தோழிங்கிற அடிப்படையிலையும், ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கும் போது கூட ஜெயலலிதாவுக்கு எதிராக போகாதவங்க அடிப்படையிலும் திருமதி சசிகலா அவர்களும், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் முதலமைச்சரான என்ற வகையில் பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சியில் இல்லாவிட்டாலும் ஜெயலலிதாவின் இரத்த உறவு பிளட் ரிலேஷனுங்கிற அடிப்படையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்களும் ஜெயலலிதாவின் வாக்கு வங்கிக்கு போட்டி போடுகிறார்கள். இப்போ நாம இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாருமே நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற அடிப்படையில் தான் தங்களோட வியூகங்களை தகவமைத்துக் கொள்வாங்க. ஆனால் இதுவரை நடந்த இடைத்தேர்தலை விட இது வித்தியாசமான இடைத்தேர்தல். 10 வருஷமா ஆளுங்கட்சி நடத்தின இடைத்தேர்தலை விட இது வித்தியாசமான இடைத்தேர்தல். நீங்க சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று திமுக டெபாசிட் 2வது இடம் தான் போச்சு. ஆனால் இடைத்தேர்தலில் வரும்போதே ஜெயலலிதா ஒரு 50% வாக்கோட தான் அந்த இடைத்தேர்தலில் எதிர்கொண்டாங்க. மதுரை மத்திய இடைத்தேர்தலில் அழகிரி நடத்தினாலும் திமுக அந்த களத்தில் இறங்கும் போதே திமுக அணி ஒரு 45-50% பழனி வேல்ராஜன் வெற்றி பெற்ற தொகுதி இறங்கினாங்க. இப்போ
சசிகலாவின் பலம் 5-50 என்ன நமக்கு தெரியாது. ஆளுங்கட்சி தான் அன்டெஸ்டடா இருக்கிறாங்க. சோ மற்றெல்லாம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு காங்கிரீட் வாக்கு வங்கி உள்ள ஆளுங்கட்சிகள் தான் அந்த களத்துல புகுந்தாங்க. இது என்ன டெஸ்ட்னு தெரியாது. நம்ம அதுக்குள்ள போக விரும்பலாம் கூட என்னன்னு தெரியாத லெவலில் இருக்காங்க. மற்றவங்களுக்கும் மற்ற 3 பேருக்குமே தெரியாத லெவலில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இவங்களும் வெற்றி பெறுங்கிற திமுக போவாங்க. அந்த வாக்கு வங்கி கூடுமா குறையுமாங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைட். சோ இது பல்வேறு தலைமைகளுக்கான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது தலைமைகளுக்கான லீடர்ஷிப்புக்கான டெஸ்ட் தான் ஒரு பார்வையா இருக்கிறது. நான் திரு மருது அழகராஜாட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சசிகலா அவர்கள் கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருகிறார். அதற்கு பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் போது சசிகலா அவர்களுடைய லீடர்ஷிப், அவர்களுடைய தலைமையை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் அப்படின்றது திரு ரவீந்திரன் அவர்களுடைய பார்வையா இருக்கு. அதை ஏற்கிறீங்க? அண்ணன் சொல்வதை நிச்சயமாக ஆமோதித்து தான் ஆகணும். இந்த உருகும் மெழுகாய் தியாகம், உருளும் பூமியாய் உழைப்பு, குளிர்ந்த நிலவாய் பரிவு, எரியும் நெருப்பாய் கர்ஜனை, எல்லாம் சேர்ந்ததோர் வடிவில் எங்கள் அம்மா என்னும் ஒரு உருவில் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு மகத்தான தலைவியை 2 முறை அந்த தலைவிக்கு மகுடம் சூட்டிய ஆர்கே நகர் வரக்கூடிய தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஓகே நகர் என்கிற தீர்ப்பைத்தான் தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னொன்று, அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்குது. சுனாமியும் புயலும் காற்றும் இருக்கிற போதுதான் ஒரு மாலுமியினுடைய திறமை என்ன என்பது தெரிய வரும். வீரமங்கை சின்னம்மா அவர்களை பொறுத்தவரை 33 வருடங்கள் அம்மாவின் அருகிலிருந்து புரட்சி தலைவர் 77, 80, 84 3 தேர்தல்களிலே அதிமுகவுக்கு முடிசூட்டினார். அதற்கு பிறகு வந்த 91, 2011, 2001, 2016 அடுத்து 4 முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு அம்மாவுக்கு அருகிருந்து கூட்டணி மேகங்களை திரட்டியது, கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பது, வேட்பாளர் பட்டியலை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலாக மாற்றுவது என்கிற அத்தனை அம்சங்களிலும் அருகிருந்து உழைத்தவர் சின்னம்மா. அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்களுக்கு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய திறமையை, நான் புரட்சி தலைவியிடம் பயிற்சி பெற்ற அவரது ஆளுமையை உள்வாங்கிக் கொண்ட தோழமை நான் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, ஒருவேளை ஆர்கே நகர்ல அதிமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் சசிகலா அவர்களுடைய தலைமையை மக்கள் நிராகரித்தார்கள். இல்ல, நான் எப்படி சொல்ல வேண்டாம், ஒரு தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலில் அல்லது ஏதோ ஒரு தேர்தலை வைத்து ஒரு தலைமை நிராகரிக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று, அந்த தலைமைக்கான நான் சொல்றேன், அதாவது நான் சொல்றேன், ஒரு மாணவன் அடிப்படை தேர்வில் தோற்று போன ஒரு மாணவன் அடுத்து வர காலங்களிலே மிக பெரும் வெற்றிய வரலாறுகள் உண்டு. இப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்று விட்டால் தலைமையை மக்கள் ஏற்றார்கள், தோல்வி அடைந்தால் ஏற்கவில்லைன்னு பொருள் கிடையாது. நான் என்ன பொறுத்தவரை நான் அப்படி எடுத்துக்காம இந்த தேர்தலை பொறுத்தவரை வெற்றி பெற்றால் என்பதை விட வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லை. அதனால மாற்று சிந்தனை என்பது எங்களுக்கு இல்லை. அவர் பரப்பநகர சிறைகளே சின்னமா இருந்தாலும் அவருக்கு ஒரு வேலு நாச்சியாருக்கு கிடைத்த வீர மருதுருவர் போல திரு டிடிவி அவர்கள் கிடைத்திருக்கிறார். ஒரு நல்ல இளைஞர், நேர்த்தியாக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் என்பது போல தட்டி கொடுத்து தேர்தல் வெற்றியை கொய்து வரக்கூடிய திறமை படைத்த ஒரு தலகர்த்தா கிடைத்திருக்கிறார். அதனால என்னை பொறுத்தவரை ஆர்கே இன்னொன்னு சொல்ல போனா இடைத்தேர்தல் என்று சொன்னாலே இது அதிமுகவுக்கு இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் தான் வெற்றி கணக்கை தொடங்கியது இந்த இயக்கம். அதனால இது ஒன்றும் சிரமமா எங்களுக்கு படல. வெற்றியை தோல்விங்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறதுதான் உங்களுடைய நிலைப்பாடா நீங்க பாக்குறீங்க. நான் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். சசிகலா அவர்களுடைய தலைமைக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தலைமை மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய முதல் நபரா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். உங்களுடைய அணி சார்பாக ஒரு வேட்பாளர் களத்தில் இருப்பாரா அப்படிங்கறத முதல்ல கேட்டுக்கிறேன். இன்றைக்கு மாலையில் தான் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர், அதே போலவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன், இப்படி தலைமை கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அணியில் அல்லது அவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு அணியாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவை அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் தான் அதிமுக. நிச்சயமா அதுல சந்தேகமே பட வேண்டியதில்லை. அதாவது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஆமா ஏற்கும். அதுதான் அது இன்னொன்னு,
மரியாதைக்குரிய நண்பர் மருது அழகராஜ் சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்னமோ இரட்டை சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக அவங்கன்னு சொல்லல. இல்ல ஸ்டேட்டஸ் கோவும் சொல்லல. இப்போ வந்து சர்ச்சை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இன்றைக்கு ஒருவர் இல்லை. திருமதி சசிகலா அது எதுவும் ஸ்டே கொடுக்கலையே. இன்னும் ஒன்னு கேட்டீங்க, இல்ல அது அவங்க இல்ல நீங்க அது தற்காலிக நோட்டீஸ் மட்டும் கொடுத்து கருத்து மன்னிக்கணும். அதாவது தற்காலிக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் தான். அந்த கட்சிக்கு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது அந்த கட்சியினுடைய துணை விதிகளின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். அது ஒரு பக்கம். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு கூட ஒரு அரசியல் இயக்கங்களில் பிளவு ஏற்படுறது வந்து 1969 இப்போ சமீப நாட்களில் நீங்க சொல்லணும்னு சொன்னா 1969 இண்டிகேட் சிண்டிகேட்னு காங்கிரஸ் கட்சியே மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு 89 அதான் அதுக்கு பிறகு வரிசையாக தான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு 89 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களுடைய துணைவியார் மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்களும் இரண்டு பேருமே பக்கம் பிரிஞ்சு நின்று 89 மக்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவைத்தான் புரட்சித் தலைவருடைய அரசியல் வாரிசாக ஒத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் கூட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து பகிரங்கமா பதிவு செய்யணும்னு விரும்புறேன். 89 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இரண்டாக பிரிந்து நிற்கிறது. அதுல ஹையர் ரேங்க் எடுத்தது ஜெயலலிதா அவர்கள்ன்றத மறுக்க முடியாது. ஆனால் வெற்றி பெற்றது திமுக. இல்ல நான் இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, அப்படி நான் அதுலயும் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அன்றைக்கு கூட ஒரு சோதனை ஏற்பட்டு ஒரு படிப்பினை ஏற்பட்ட பிறகு கூட மாண்புமிகு புரட்சி தலைவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் மிக பெருந்தன்மையாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய தலைமையில் இந்த இயக்கம் இயங்க வேண்டும், தன்னுடைய கணவர் கட்டியமைத்த அந்த இயக்கம் சிதைந்து விடக்கூடாது, சேதப்பட்டு விடக்கூடாது சொல்லி அவங்க சின்னத்தையும் கட்சியவும் ஒப்படைச்சிட்டு போனாங்க. இப்போ நீங்க நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு சொல்ல வந்ததுதான், ஒரே ஒரு மட்டும். அதாவது நேற்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 32 இடங்களிலும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெளிநாடுகளில் கூட சேர்ந்து ஒரு 36 இடங்களில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் போக்கப்பட வேண்டும், மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேணும்னு சொல்லி உண்ணாவிரதம் நடத்தினதுல மிக எழுச்சியாக ஒரு கட்சியில பிளவு ஏற்படும் போது ஒரு 70% ஒரு பக்கமும் 30% ஒரு பக்கம் இருக்கிறதுல சில காலங்களில் இருந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த எழுச்சியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 95% தொண்டர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. தொண்டர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, அவர்கிட்ட கேட்ட கேள்வியோட இன்னொரு வருஷம் தான் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஒருவேளை இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர்கள் நிறுத்த சசிகலா அவர்கள் தரப்புல நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவாரே ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம்னு நீங்க சொல்றதே மக்கள் ஏற்கவில்லை, மக்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க. இன்னும் ஒண்ணு நான் ரொம்ப பகிரங்கமா நான் ஒத்துக்கிட்ட பேச விரும்புறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய சார்பில் நான் கலந்து கொண்ட விவாதங்களில் கலந்து கொள்கிற தொண்டன் என்கிற அந்த உரிமையோட நான் ஒத்துக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையை மக்கள் நிராகரிச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை ஒத்துக்கிறோம். அதை வந்து ஆர்கே நகர் நிச்சயமா தீர்மானிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிக திட்டமிட்டு அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் நிச்சயமா எங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை, நாங்கள் மறுக்கல, அக்னி பரீட்சை தான். அந்த அக்னி பரீட்சைக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுல அது உங்களுடைய தலைமைக்கு மட்டுமே அக்னி பரீட்சையா? இன்னொரு கேள்வியும் அதுல வருது. ஒருவேளை சசிகலா அவர்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம்னு நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்கும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு அது வேற இது வேற. அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல இப்போ நிறைய சர்ச்சைகள் அண்ணன் சொன்னாங்க, தியாகம் அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் 30 ஆண்டு காலம் திருமதி சசிகலா அவர்கள் வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோட இருந்தாங்கல்ல சொன்னாங்களே. ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும்தான். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திருமதி சசிகலா உள்ளிட்ட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 14 பேர் மாண்புமிகு புரட்சி தலைவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால்
கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாங்க. அத நீங்க நிறைய விஷயத்துல பேசியிருக்கீங்க கூட. நிறைய விவாதங்கள்ல பேசிட்டோம். இல்ல நான் இந்த ஆர்கே நகர் பத்திய மட்டும் தான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில இது ஒரு அக்னி பரீட்சைங்கிறது நீங்க அக்னி பரீட்சை அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பரீட்சைங்கிறத ஒத்துக்கிறேன். ரைட். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த இடைத்தேர்தல் பல்வேறு கேள்விகளுக்கான விடையை கொடுக்கக்கூடிய தேர்தலா அப்படின்னு பார்க்கும்போது சசிகலா அவர்களுடைய தலைமை குறித்து பேசப்பட்டது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்துப்படி இது ஸ்டாலின் அவர்களின் தலைமைக்குமாக கூட ஒரு டெஸ்ட் கொடுக்கக்கூடிய தேர்தலா இது இருக்கும்னு ஏற்கிறீங்களா? அதாவது வர்ஷினி, இந்த இடைத்தேர்தல் பல விதங்களிலே பல கோணங்களிலே ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் எவ்வாறு நடத்தப்பட போகிறது? ஏற்கனவே வழக்கமாக தமிழ்நாட்டிலே இடைத்தேர்தல்கள் ஒரு மரபுப்படி நடந்து வருகின்றன. இடைத்தேர்தல் என்றால் தேர்தல் ஆணையம் இல்லை, இடைத்தேர்தல் என்றால் விதிகள், அரசினுடைய நன்னடத்தை விதிகள் அமுல்படுத்தப்படுவதில்லை, அதை எதிர்த்து கேட்பதற்கு கூட எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து வருகிற இடைத்தேர்தலுடைய கலாச்சாரம். ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு பார்வை இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தல் அப்படி நடக்குமா, அப்படி நடப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இந்த இடைத்தேர்தல் நடக்கின்ற போது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அசைக்க முடியாத அசுரத்தனமான பலத்தோடு இருந்து எல்லோரையும் மிரட்டி பயமுறுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதும், ஊடகங்களை கூட அவர்களால் தங்களுக்கு சாதகமாக கையாள முடிந்தது என்பதையும் நடுநிலை நோக்காளர்கள் அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த முறை நான் அப்படி நடக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் இருக்கின்ற அரசாங்கம் கூட தன்னுடைய உயிர் வாழ்வதற்கே போராடுகின்ற நிலையில் இருக்கின்ற அரசாங்கம் தான். அது தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னை கேட்டால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவி, ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையை சுற்றி பின்னப்பட்ட ஒரு இயக்கமாக மாறி அது ரொம்ப நாட்களாகிவிட்டது. அவர்கள் இல்லாமல் ஒரு அதிமுக, அவர்கள் வழிகாட்டாத ஒரு அதிமுக அல்லது அவர்கள் தலைமை இல்லாத ஒரு அதிமுக, அது அது அதிமுகவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதிலே இந்த சின்னம், இரட்டை இலை சின்னம் இல்லை என்று சொன்னால் அதிமுகவுக்கு ஜெயலலிதாவும் இல்லை, இரட்டை இலையும் இல்லை என்று அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அவர்களை ஜெயலலிதாவுடைய வாரிசாகவோ அல்லது அதிமுகவினுடைய கட்சியாகவோ மக்கள் ஏற்றுக்கொள்ள முன் வருவார்களா என்பது அடுத்த கட்டம். ஆகவே இது முக்கியமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இடத்தை கைப்பற்றுவதற்கு நடத்துகின்ற போட்டியில் இருக்கின்ற 3 குழுக்களுக்கு தான் இது முதலிலே வெக முக்கியமான தேர்தல். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருவேளை மேலும் ஒரு இடைத்தேர்தலை ஒழிய அவர்களுடைய தலைமையோ அவருடைய எதிர்காலத்தையோ நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் அல்ல இந்த தேர்தல். இந்த இடைத்தேர்தலுடைய திராவிட முன்னேற்ற பிரதானமான சேலஞ்ச் அதிமுக சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தான். யாரு who is having the legacy of ஜெயலலிதா, அதுதான் ஜெயலலிதாவுடைய லீகசி யாருக்கு இருக்கிறது. அதிலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நாம் எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, அவர்களுடைய ஆதரவு யாருக்கு என்பது இன்னொரு கோணம். ஏனென்றால் இன்னைக்கு நீங்க பத்திரிகை பாஜகவே போட்டியிடலாம், மத்திய அரசு ஆதரவு பாஜக வேட்பாளருக்கு தானே இல்ல இல்ல பாஜக எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் சதுரங்கத்திலே காய்களை நகர்த்த போகிறது, அவர்களுக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். திட்டங்கள் இல்லாமல் இந்த மாதம் 19-21 1923க்கு பிறகு முதல் முறையாக RSS இயக்கம் தன்னுடைய பொதுக்குழுவை கோயம்புத்தூரிலே கூட்டுகிறது. அதை நீங்க சாதாரணமாக அதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு அவர்களுக்கு ஐடியாலஜி இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு சோல்ஜர்ஸ் தேவை. அவர்கள் தத்துவத்தை கையில வைத்திருக்கிறார்கள். அந்த தத்துவத்தை செயல்படுத்த காலாட்படைகள் வேண்டும். அது இப்பொழுது அந்த வாய்ப்பு தங்களுக்கு கசிந்திருப்பதாக ஒரு நல்ல இடத்திலே தங்களுக்கு வசதியான காலாட்படை அமையும் என்கிற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். இல்ல வர்ஷினி, இடைத்தேர்தல் என்று சொன்னால் அதை எந்த கோணத்தில் எல்லாம் பார்க்க என்பதற்காக நான் சொல்கிறேன். இப்பொழுது இதற்கு இடையில இன்னொரு புதிய டெவலப்மெண்ட் என்னவென்றால், மெரினா கடற்கரையிலே கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், நடுவாசலிலே கூடுகின்றவர்கள். நேற்று முந்தா நாள பாத்தீங்கன்னா பெசன் நகர்ல திடீரென்று 200 பெண்கள் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அரசியல் இல்லை, அவர்களுக்கு தலைமை இல்லை,
அவர்களை போன்றவர்கள் இந்த தேர்தலில் எப்படி ஈடுபட போகிறார்கள், எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதையெல்லாம் இடைத்தேர்தல் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆரம்பித்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது அதிமுகவுக்கு தான் பிரதானமான சேலஞ்ச், திமுகவிற்கு அல்ல அப்படிங்கறது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த கட்டமா திரு கனகராஜ் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கான டெஸ்ட், திமுகவுக்கான டெஸ்ட் எல்லாம் பேசப்பட்டு இந்த இடைத்தேர்தல், வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மாற்று அணிகளுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதுறீங்களா? இந்த ஒரு வோலடைல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்துல, அரசியல்ல பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இதுதான் ஒரு மாற்று அணி எமர்ஜ் ஆகிறதுக்கான சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த விவாதத்தினுடைய தலைப்பை, இதுவரை நடந்த விவாதத்தை நான் கோபத்தோடும் கவலையோடும் கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த தேர்தல்கள் என்பது மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதே இல்லையா? கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற அதிகார போட்டி மட்டும் சம்பந்தப்பட்டதா? வறட்சி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்தை, குடிதண்ணீர் ஒரு மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லையா? அல்லது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பிடிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற போதே பொது விநியோக முறையில் அந்த 3 பாமாலின், அதே போல் உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு கொடுக்கப்படலையே. ஒரு அரசியல் எனும்போது ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஒரு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்ட ஒரு நிலையில் நடக்கிற ஒரு தேர்தல் இல்லையா? இதை பற்றியான அம்சங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவங்க அண்ணமக, இவங்க கூடவே இருந்தவங்க, அவர் கைகாட்டப்பட்டவர், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனாதைகளா? 8 கோடி பேர் அனாதைகளா? இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இது பற்றி பேச மாட்டோமா? எனவே கட்டாயமாக இந்த மாற்று கொள்கைகளை முன்வைத்து மக்கள் நல கூட்டு இயக்கம் இதில் போட்டியிடும் என்றுதான் நான் கருதுகிறேன். கட்டாயம் போட்டியிடுவோம். யாரு என்னங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் பேசும்போது இதை பத்தி நீங்க உங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நாங்கள் போட்டியிடுவோம், மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் சொன்னது பேசி முடிவு செஞ்சு சொல்றோம் அப்படின்னு. இல்ல, அப்போ போட்டியிடாமல் போறதுக்கான வாய்ப்பும் கூட நிச்சயமா இல்ல. கட்டாயமாக போட்டியிடுவோம். நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக போட்டியிடுவோம். மக்கள் நல கூட்டணியாக போட்டிடுவீர்களா, கம்யூனிஸ்ட் தனியாக போட்டிடுறதுக்கான? இல்ல, மக்கள் நல கூட்டணி தான் போட்டியிடும். இந்த 3 விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இணைந்து போட்டியிடும். ரைட். சோ அப்படி நீங்கள் கணம் காண்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நீங்களே குறிப்பிட்டது போல இந்த அரசியல் சர்ச்சைகள், அதிகார போட்டிகள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு? ஏன்னா இன்னைக்கு பேசப்படும் போதே ஆர்கே நகர்ல சசிகலா அவர்களா, ஓபிஎஸ் அவர்களா, தீபா அவர்களா அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, இல்ல ஸ்டாலின் அவர்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுக்கான ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டதா நீங்க உணர்வு? இல்ல, கட்டமைக்கப்படுகிற ஒரு சித்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கும் உண்மைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த கட்டமைக்கப்படுகிற சித்திரம் யாருக்கெல்லாம் உதவுமோ அவர்கள் எல்லோரும் இதை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையான இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? எனவே நாங்கள் மக்கள் முன்னால் வைப்போம். நிச்சயமாக நான் சொல்லும்போது இதை நிலைநிறுத்துறதுக்கு, அதை நிலைநிறுத்துறதுக்கு அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பது என்று மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்றுக் கொள்கைகளை முன்னெடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறது. அதை முன்வைப்போம். சோ அதை முன்வைத்து நீங்களும் கணம் காண போகிற அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கறீங்க. நான் தற்போது நம்மிடையே எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் சார்பாக இணையக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, இந்த ஒரு தேர்தல்ல இதுவரைக்கும் பேசிய போட்டியிட்ட அனைவருமே அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள். ஆனால் தீபா அவர்கள் இங்க ஒரு பேரவை அப்படிங்கறத தொடங்கி இருக்காங்க. ஆனா நான் தேர்தல்ல போட்டிடுறேன் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. அப்போ சுயேட்சையா போட்டியிட போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 90% தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவோடு மக்கள் தலைவி ஜே தீபா அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிய போது ஆர்கே நகரை சேர்ந்த பெண்கள் பலர் அவங்கள சந்தித்து, நீங்கள் எங்கள் தொகுதிக்கு வரணும், எங்கள் தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அம்மா இறந்த பிறகு இந்த தொகுதியை யாருமே கவனிக்கிறதில்லை, நாங்கள் அனாதையாக விட்டோம் என்று நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே அவரை பார்த்தாங்க. அப்பொழுது அவர்கள் நான் கண்டிப்பாக அந்த தொகுதிக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை சார்ந்த 2 இடத்துக்கு போனாங்க.
ஒரு அனாதை விடுதிக்கு சென்று அந்த குழந்தைகளை சந்தித்து அவங்களுக்கு சில உதவிகள்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு மாநகராட்சி பள்ளிக்கு சென்று அந்த பள்ளி மாணவர்களை சந்திக்க போனாங்க. அப்போ அந்த பள்ளியினுடைய கேட்டு பூட்டப்பட்டு அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்படியும் தடையை மீறி அந்த மாணவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. திரு ஸ்ரீனிவாசன், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நீங்க நடந்த பல விஷயங்களை சொல்றீங்க, உங்களுடைய கட்சிகள் சார்ந்த விஷயங்களை சொல்றீங்க. என்னுடைய கேள்வியாக இருந்தது, தீபா அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட போகிறாரா, ஏதேனும் கட்சி சார்பில் போட்டியிட போகிறாரா என்பது. அவர் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியிலே அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவது உறுதி. முதல்ல தேர்தல் கமிஷனும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க அப்ளிகேஷன் போட்ட உடனேயே இரட்டை இலை சின்னம் கொடுக்குறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய விண்ணப்பம் போட்ட பிறகுதான் நமக்கு தெரிய போகுது. தீபா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் நம்புறீங்களா? தீபா அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை வெகு விரைவில் இந்த கட்சியும் இரட்டை இலையும் தீபா அவர்கள் தலைமைக்கு போக போகிறது. எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய ஒட்டுமொத்த 90% தொண்டர்கள் இல்ல, எப்படி? முதல்ல அவங்க அடிப்படை உறுப்பினரா இருக்கணும், அங்க இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய விதிப்படி தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்துதான் அந்த கட்சியினுடைய நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். இப்பொழுது தொண்டர்களுடைய கன்சென்ட் எல்லாமே மார்ச் 9ஆம் தேதியில இருக்கும். திரு ஸ்ரீனிவாசன், வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் மார்ச் 23. அதற்கு முன்னதாக அதிமுகவுடைய அனைத்து தொண்டர்களுடைய ஆதரவை பெற்று தேர்தல் நின்று அவங்க ஒரு பதவிக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தை இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் தேர்தல் கமிஷனுடைய ஒதுக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டியிடலாம். ஆனால் வெகு விரைவில் அதிமுகவும் இரட்டை இலை சின்னமும் திருமதி ஜே தீபா அவர்களுக்கு சொந்தமாக போகுதுன்ற கருத்தை நான் தெரிவித்தேன். ரைட், ஓகே. இந்த ஒரு தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் வெற்றி வந்து அவர்கள் பெறுவார்கள் அப்படின்ற கருத்தை வந்து நீங்க முன்வைக்கிறீங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, பிரதானமா பல விஷயங்கள் நம்ம பேசும்போது நிறைய இடத்துல அடிபட்ட ஒரு வார்த்தைன்னா சின்னம். இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு போக போகிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறதா? அந்த குழப்பம் இந்த தேர்தலை பெரிய அளவுல அதற்கான விடை வந்து இந்த தேர்தலை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சின்னத்தை பற்றி பொதுவாகவே மக்கள் சென்டிமெண்டா வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறாங்க. நான் பீட்டர் போன்ஸ் அண்ணன், எங்கள் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 1989ஆம் ஆண்டு வந்து 29 தொகுதியில் காங்கிரஸ் போட்டிட்டு கை சின்னத்தில் போட்டிட்டு அதிமுகவை இவங்கள்ட்ட வந்து சிறிய பங்காளியாக 11 சீட்டில் தான் போட்டாங்க. அந்த 29 தொகுதியிலையும் காங்கிரஸ் 2 லட்சம் ஓட்டு அந்த மாதிரி கை சின்னத்தில் வெற்றி பெற்றது. அதே காங்கிரஸ் இன்னைக்கு 2014 போட்டி போடும்போது கை சின்னம் அட்லீஸ்ட் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் வசந்தகுமார் டெபாசிட் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஒன்று. அடுத்தால விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவையே சேலஞ்ச் பண்ணி, ஜெயலலிதா ப்ளஸ் வைகோ ப்ளஸ் டாக்டர் சேதுராமனை சேலஞ்ச் பண்ணி மதுரை மத்தி மதுரை மேற்கில் ஒரு 20% வாக்குகள் முரசு சின்னத்தில் எடுத்தார். அதே முரசு சின்னம் இப்போ விஜயகாந்த் கண்டஸ்ட் பண்ணல இடைத்தேர்தலில் 1.5% ஓட்டுக்குன்னு போயிட்டு. சிம்பல்ங்கிறது ஒரு அடையாளம் தான். இன்னும் சொல்ல போனால் 77 வந்து இந்திரா காந்தி வந்து பசுங்கொன்று சின்னத்தில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசுங்கன்று சின்னம் வந்து ரெட்டி காங்கிரஸுக்கு போயிட்டு, அதே பசுங்கன்று சின்னத்தை வந்து கை சின்னத்தால் புதிய சின்னத்தால் இந்திரா காந்தியை அவங்கள தோக்கடிச்சு 80ல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்ணாயிரத்தில் டெபாசிட் இழந்தாங்க, 3வது போனாங்க. டெபாசிட் இழந்து 3வது போனாங்க. ஒரு சின்னத்தோட முக்கியத்துவம் அப்படியே ஒதுக்கிட முடியாது. சிம்பல் இஸ் மியர் சிம்பல். அந்த பார்ட்டி உடையலன்னு காட்டுறதுக்கு அந்த பார்ட்டி இரட்டை இலைக்கான ஓட்டு, உதயசூரியனுக்கான ஓட்டு அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் இல்ல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி லீடர்ஷிப் தான் மெயின். நீங்க என்ன ஓட்டு இப்ப ரெட்டலையில வந்து 5% ஓட்டு சசிகலா எடுத்தாலும் சரி, 50% ஓட்டு எடுத்தாலும் சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாகப்பட்டினம் தொகுதியில பார்த்தோம்னா மனிதநேய மக்கள் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் நேரடியா எதிர்த்து போட்டிடுறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அங்க நம்ம கிரவுண்ட்ல விசாரிக்கும் போது, நம்முடைய கருத்து கணிப்புல எல்லாமே பார்க்கும்போது மனிதநேய மக்கள் கட்சிக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தென்பட்டது. ஆனா அவங்க போட்டிட்டது கப்பன் சாசர் சின்னம். மனிதநேய ஜனநாயக கட்சி பிரிஞ்சு வந்தவங்க வெற்றி பெற்றாங்க. அதுல என்னன்னா ரெட்டை சின்னம் வந்து பொது சின்னமான ஒரு குருவம் கிடைக்குது. அது வந்து ஒரு முஸ்லீம் ஐடென்டிட்டி கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு இது. அதனால சரத்குமார் போன்றவங்க எல்லாம் வந்து தென்காசியில் வந்து செப்பரேட் ஐடென்டிட்டி வேண்டாங்கிறதோட ரெட்டையிலே போட்டி போடுங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. சிம்பல்ங்கிறது கட்சி உடையலங்கிறதுக்கு சிம்பாலிக்க காட்டக்கூடிய ஒரு இதுதானே தவிர இதுக்கு வந்து மிக ஒரு சிறிய முக்கியத்துவம் இருக்கே தவிர மிகப்பெரிய அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. இது இந்த தேர்தலே ஆர்கே நகர்லயே எடுத்துக்கோமே, இரட்டை இலை சின்னம் இல்லாமல் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் ஒருத்தர் போட்டியிடுறதுக்கும் இரட்டை இலை சின்னத்தோட போட்டியிடுறதுக்கும்
சின்னங்கிறத விட அந்த கட்சி உடையலங்கிறத தான் காட்டுது. இப்ப நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் கருணாநிதி போட்டிட்டாரு திண்டுக்கல்ல, எம்ஜிஆர் புது சின்னத்துல தான் போட்டிட்டாரு, 55% ஓட்டு எம்ஜிஆர் எடுத்தாரு. கருணாநிதி வந்து முக தேவரெல்லாம் சப்போர்ட் எல்லாம் வாங்கி எடுத்து டெபாசிட் தான் எடுக்க முடிஞ்சது. அதே உதயசூரியன் சின்னம் தானே. சோ லீடர்ஷிப்பும் அன்னைக்கு இஷ்யூ தான் மெயினே தவிர சின்னம் வந்து ஒரு சிம்பாலிக்கா ஒரு சின்ன இம்பாக்ட். அடுத்த ரெட்டையில சின்னத்தை பொறுத்தளவுல இன்னைக்கு 80% எம்பிக்களும் 90% எம்எல்ஏக்களும் சசிகலாட்டா இருக்கிறாங்க. பட் டெக்னிக்கலி அந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் வந்து இவர் சொல்ற மாதிரி அவைத்தலைவரும் பொருளாளரும் வந்து புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது வரை கண்ணி பண்ணதுக்குள்ள அந்த சூழல் தான் அந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் படி இருக்குது. சோ தேர்தல் கமிஷன் இதுல மேக்ரோ வியூ எடுப்பாங்களா, டெக்னிக்கலா இந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை வியூ எடுப்பாங்களாங்கிறது தெரியாது. சின்னத்தின் அடிப்படையில மட்டுமே வந்து வெற்றி தோல்விகளை வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு ஓட்டு எடுத்தாலும் அந்த லீடர் கிடைச்ச ஓட்டு தான். ரைட். நான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய திரு செல்வம் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறது தான் உங்களுடைய தொடர் வாசகமாக இருந்து வருகிறது. அப்படியானால் நீங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது தான் நீங்க நிச்சயமா நம்புறோம். தேர்தல் ஆணையம் அதற்கான சட்டப்படியான மிக சரியான முடிவு, சட்டப்படியான முடிவு எடுக்கணும்னு சொன்னா அது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் தலைமையிலான எங்கள் அணிக்குத்தான் அணிதான். அந்த முடிவை அவங்க குறைஞ்சபட்சம் மார்ச் 22க்குள்ள எடுக்கணும். ஏன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு, ஒருவேளை அந்த மார்ச் 20 இப்போ உங்களுக்கு சாதகமாவும் வரலாம் பாதகமாவும் வரலாம், அப்படி ஒரு முடிவு வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ முடிவே இல்லாமல் அடுத்த கட்டம் நோட்டீஸ் ஹியரிங் இப்படின்னு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவேறதுக்கு. அப்போ மார்ச் 23 வரைக்கும் முடிவே எட்டப்படாத சூழல் வந்தால் அப்போ என்ன பிரச்சனை? ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா வியூகங்களையும் நாம விவாதங்கள்ல நம்ம வெளிப்படுத்த முடியாது. ஒண்ணு, இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் மிக கவனமாக ஆய்வு செய்து ஆலோசித்து, நான் இன்னும் ஒன்று சொல்றேன், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய இரத்த வாரிசாக இருக்கிற திருமதி தீபா அவர்கள் ஒருவேளை அவர்கள் அரசியல் இயக்கத்தில் அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த நோக்கம் ஒருவேளை நிறைவேறும் சொன்னால், ஒருவேளை அவங்களே கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்தில் வந்து அல்லது மரியாதைக்குரிய அவைத்தலைவர் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதனன் அவர்களை சந்தித்து, மூத்த நிர்வாகிகள் அண்ணன் PH பாண்டியன் போன்ற மூத்த நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை கலந்து பேசி, ஒருவேளை அரசியல் என்பதை காய் நகர்த்துவது காரியங்களில் இல்ல, ஒருவேளை அப்படியும் நடக்க எதுவும் சாத்தியம். அரசியல்ல வந்து இது சாத்தியமே இல்லை. இன்னும் நான் வந்து எல்லா டோரையும் க்ளோஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இல்ல. அரசியலில் வெற்றி இலக்கு இல்ல. அவங்க இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க, யாராவது ஆதரவு கொடுத்தா நான் எடுத்துக்குவேன்னு சொல்றாங்க. நீங்க அவங்க கேட்டா இல்ல, நாம ஒன்னு விஷயம் என்னன்னு கேட்டா, நாம இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு இத விவாதத்தை கடுமையாக்குறது கூட நான் விரும்பல. இல்ல, நான் விரும்பல. நாங்க என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ரத்த உறவினராக இருக்கிற திருமதி தீபா அவர்கள் ஒருவேளை தான் அரசியலில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற RK நகர் தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தால், உங்ககிட்ட கேட்டால் ஒருவேளை அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் முறையான அணுகுமுறை இருக்குமானால் ஒருவேளை பரிசீலிக்கலாம். அது வந்து அதுக்கான சாத்தியங்கள் முழுமையாக இல்லைன்னு சொல்லியோ இருக்குன்னு சொல்லியோ ரெண்டுமே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா வாய்ப்பு இருக்கு. அரசியலில் எதுவும் சாத்தியம் தானே. நான் திரு மருது அழகராஜட்ட நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, if you have anything to say, அப்புறம் என்னுடைய கேள்விகள். பலமுனை தாக்குதல்களையும் எங்களை நோக்கித்தான் பதில் சொல்ல சந்தர்ப்பம் தரப்படவே இல்லை. அதனால நான் முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன். இந்த காடு வெட்டி கடியை நிலத்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் வீட்டிற்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லட்சுமியை என்றைக்கும் நீங்காதிருன்னு இந்த மகாலட்சுமியை கும்பிடுவோம். அது மாதிரி இந்த இரட்டை இலை சின்னம் அதனுடைய ஆட்சியை காப்பாற்றுவோம்னு சொன்னோம், காப்பாற்றிட்டோம். அம்மா அமைத்த அரசு நிலைக்கும் என்று சொன்னோம், கவிழ்க்க முயற்சித்தார்கள். திமுக முயற்சித்தது, திரு பன்னீர் முயற்சித்தார், எல்லோரும் முயற்சித்தார்கள். ஆனால் அந்த ஆட்சி நான் பேசுறேன், நான் குறுக்கிடவே இல்லை. அவங்க பேசும்போது என்னை விட்டு ஆக 5 நீங்க இன்னொன்னு 95 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தின திமுக கூட்டணி இருந்தது. திமுக காங்கிரஸ் நீங்க திமுகவுக்கு ஏங்க இவ்வளவு பரிந்துரை நீங்க ஓதிமுக திருமதி சசிகலா அவர்களுடைய திருமணத்தையே திமுக தலைவர் கலைஞர் தான் நடத்தி வச்சாரு. நீங்க அதையும் இதையும் முடிச்சு போடல. அரசியலில் ஒரு நாகரிகம் இன்றைக்கு நடப்பு சூழலில்
இப்ப நீங்க தயவு கூர்ந்து நீங்க பேசுற போது நான் பொறுமையா அமைதி கேட்டா கேட்டு Charges எந்த பதிலும் நான் சொல்லல. சொல்றது நீங்க தயவு நான் கூர்ந்து அவர்கள் என்ன பேச விடுங்க. தயவு கூர்ந்து பேச விடுங்க. கோபுரத்திலிருந்து கீழே விழுந்த பொம்மை நான் தான் கோவில் என்று டிக்ளேர் பண்ண முடியாது. இவர் பொருளாளர் இல்ல, யார் நான் சொல்றேன் மக்கள் முடிவு பண்ண. இல்ல நீங்க என்ன பேச விடுறீங்களா இல்லையா? அது இல்ல மக்கள் முடிவு பண்ண. அவர் பேசிட்டு இப்ப நீங்க பொருளாளர் நாங்கங்கறீங்க. நாளைக்கு போய் அதிமுகவினுடைய வங்கி கணக்குல போய் பொருளாளர் செக் போட்டு பணம் எடுக்க சொல்லுங்க பாக்க. ஏன் அவசியம் இருக்கு? எடுக்க சொல்லுங்க. எடுக்க வங்கில இருங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆட்சியை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று சொன்னோம். இது அம்மாவின் ஆட்சி என்று நிலைப்படுத்தினோம், உறுதிப்படுத்தியிருக்கோம். இது அம்மாவின் கட்சி, இதுதான் அதிமுக என்பதை ஆர்கே நகரில் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அது எந்த விதமான மாறுபாடே கிடையாது. கனவு காண்ற உரிமை எல்லாருக்கும். நான் சொல்லிடுறேன், என்ன பேச விடுங்க. அதாவது இவர்களை பொறுத்தவரை இப்ப என்ன அதிகபட்சமா கிளைம் பண்ண முடியும்? இப்ப சொன்ன மாதிரி 69ல சிண்டிகேட் இண்டிகேட் பிரம்மானந்த ரெட்டி, டி.கே. பருவா இவர்கள்லாம் உடைஞ்சாங்க. அன்றைக்கும் காங்கிரஸ் தான் நின்னுச்சு. திமுகவிலிருந்து மதிமுக வந்தது 9 மாவட்ட செயலாளர்கள், இவர்களோட ஒரு மாவட்ட செயலாளர் வரல. ஒருத்தர் போனவர் கூட ரிசைன் பண்ணிட்டு தான் போனாரு. ஒரு ஒன்றிய செயலாளர் ஓபிஎஸ் நம்பி போகல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் போகல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தேர்தல் ஆணையம் இப்ப இன்னைக்கு அகிலேஷ் யாதவுடைய கிளைம்ல என்ன நடந்தது? சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் யாரிடம் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து தான் முடிவு செய்வார்கள். நீங்க என்ன 3 பேர், அதாவது நீங்க ஒருவர் குறுக்கிட்டா பரவாயில்ல, எல்லோரும் குறுக்கிட்டால் நான் என்ன சந்த கடையில கத்துற மாதிரி இருக்கு. என்ன பேச விடுங்க, என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன். மறுப்பு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் சொன்னதுதான் ஆட்சியை உறுதி செய்து அதிமுக நாங்கள் என்று சொன்னோமோ அதே போல அம்மாவின் கட்சி ஒன்றாக இருக்கிறது என்பதை உறுதி செய்வோம். இவர்கள் எந்த விதத்திலும் அதிகபட்சமாக என்ன முயற்சிகள் தெரியுமா? இரட்டைகளை சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று வேண்டுமானவர்கள் பார்க்கலாமே தவிர அதன் மூலமாக திமுகவுக்கு மறைமுகமாக இவர்கள் உதவி செய்ய முயற்சிப்பார்கள். உங்ககிட்ட தான் இன்னொரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன். இப்போ அவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி அவங்க சின்னத்தை பத்தியே கேட்கல. அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா, சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது. ஒருவேளை அவர்களுடைய நியமனம் செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாளர், திரு மதுசூதன் அவர்கள் அவைத்தலைவர்னு சொல்லும்போது கட்சி அவர்களிடம் செல்லும். ஒரு கட்சியினுடைய உள்வகாரங்களில் எப்படிப்பட்ட உத்தரவை போடவே முடியாது. ஒரு தேர்தல் தானே, தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம். அந்த வழக்குல கூட தேர்தல் ஆணையத்தால் முடிவு சொல்ல முடியாது, நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையம் அப்படி எல்லாம் ஒரு கட்சியினுடைய உள்ளே புகுந்து இவரை பொதுச் செயலாளர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது கிளை கழகங்கள் வாரியாக, மாவட்ட கழகங்கள் எல்லாம் தீர்மானம் இயற்றி பொதுக்குழு கூடி 3000க்கு மேற்பட்ட பொதுக்குழு கூடி தேர்வு செய்யப்பட்ட சட்ட வாய்ப்புகள் அவர்களும் சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க, அவங்க அவங்களுக்கு சாதகம் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு சாதகம் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, அவர்கள்ட்ட கேட்டது போல அது அவங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சின்னம் கிடைக்காதுன்ற அவங்கள்ட்ட இருந்தது போல, ஒருவேளை அந்த நியமனம் செல்லாதுன்ற நிலை வந்ததுன்னா அப்போ அது உங்களுக்கு பாதகமான ஒரு சூழலை ஏற்பட்டால் சின்னம் அவர்கள் போய்விடுறது வாய்ப்பு. அதாவது புரட்சி தலைவருடைய 100 நடந்துட்டு இருக்கு. அவர் பிறந்த 100 அவர் உருவாக்கிய சின்னம் ஒருபோதும் பறிபோகாது. இந்த இயக்கம் தற்காக்கப்படும். ஓபிஎஸ் பின்னாடி போனவர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பதவி பித்தை தவிர இப்ப நெடுவாசல் பத்தி பன்னீர்செல்வம் பேசியிருக்காரா? 22 நாள் பேசின மக்களுடைய பிரச்சனை குறித்து ஒரு வரி பேசியிருப்பாரா? தன் நாற்காலி, தன் பிரச்சனை, தன் பதவி புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பே இந்த அணிகள் எல்லாம் பிரிந்து போனவர்களிருந்து திரும்பி வந்து கலகலத்து விடும் என்பதுதான் உண்மை. தனித்தீவாகத்தான் ஓபிஎஸ் நிற்பார். நான் இப்போ எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இடைவேளைக்கு முன்பு நீங்களும் கேட்டிருப்பீங்க, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பில் திரு செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார், நீங்கள் ஒருவேளை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிடம் தீபா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் ஆதரவு கேட்பாரே ஆனால் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு. அந்த ஆதரவை கேட்க நீங்க கேட்க போறீங்களா? அந்த இணைந்து செயல்படுவதற்காக நீங்களும் தயாராகவே இருக்கிறீர்களா? இன்று மாலை 6:30 மணிக்கு மக்கள் தலைவி ஜே தீபா அவர்கள் அளித்த பேட்டியில் திமுக மற்றும் வி.கே. சசிகலா குடும்பம் தவிர வேறு யாரும் எங்களுக்கு எதிரி அல்லன்றதை ரொம்ப தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அதிமுகன்னு சொல்லப்படுகின்ற அந்த வி.கே. சசிகலா கட்சியில் உள்ள அந்த வி.கே. சசிகலா குடும்பம் அவர்கள் தவிர, திமுக தவிர வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது.
என்ற கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நீங்க ஆதரவு கோருவீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவங்க சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு மறுபதிப்பு பண்ண நான் உங்களுக்கு ஒன்று. இரண்டாவது முக்கியமான கருத்து ஆர்கே நகர் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் ஆர்கே நகர் மக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் இந்த தொகுதிக்கு போக முடியாமல் இருக்காங்க இல்லையா? இப்போது ஆர்கே நகரை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை விடுங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் கேட்டு பிரச்சாரம் செய்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் அதிமுக என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி, மன்னார்குடி கட்சியை சேர்ந்தவர்கள் முதல்ல பிரச்சாரத்துக்கு போக முடியுமான்றதை முதல்ல சிந்திக்கணும். ஒன்று, என்னுடைய கேள்வி, திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட தீபா அவர்கள் ஆதரவு கேட்பார்களா? அது இது இரண்டு தலைவர்கள் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம். இதே திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய விஷயத்திலேயே தீபா அவர்கள் ஏற்கனவே 2 நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. முதல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் சந்தித்து நாங்கள் அதிமுகவின் இரு கரங்களாக செயல்படுவோம், இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பின்னர் இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட அவர்கள் திரும்பவும் சொன்ன விஷயம், அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நாங்கள் இணைந்தெல்லாம் செயல்படல அப்படின்னு. சோ இப்போ திரும்பவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல்னு வரும்போது அந்த நிலைப்பாடு மாறுமா? என்ன நிலைப்பாடா இருக்க போகுதுன்றதை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இல்லை, நிலைப்பாடு என்பது தொண்டர்களை பொறுத்தவரை மக்கள் தலைவர் ஜே தீபா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தொண்டர்களாக நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். பட் 2 கட்சிக்கான கூட்டணி அல்லது 2 பேர் ஒன்று சேர்ந்து செயல்படுவது என்பது எங்களுடைய தலைவி தான் முடிவு பண்ணணும். இது நான் ஒரு தொண்டனாக நான் முடிவு பண்ண முடியாது, எங்களுடைய தலைமையை தான் முடிவு பண்ணணும். நீங்க தலைமைன்னு சொன்னதுனால இந்த கேள்வியும் கூடுதலா வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தற்போது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையோட தலைமை பொறுப்பு, அதுல யார் இருக்கிறார்கள், யார் யார் நிர்வாகிகள் அப்படிங்கிறது குறித்தே கூட சந்தேகங்கள் எழுப்பப்படக்கூடிய சூழ்நிலையில, சர்ச்சைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு போகும்போது முதல்ல இந்த கட்டமைப்புகள் எல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறதா நினைக்கலையா? மற்ற கட்சிகளுக்காவது எஸ்டாப்ளிஷ்ட் கட்டமைப்புகள் இருக்கிறது, உங்களுக்கான சவால்கள் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்களை திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். பல அரசியல் கட்சிகள் துவங்கப்பட்ட போது, முதல் முறை அவர்கள் போட்டியிட்ட போது அவர்கள் என்ன ஒரு சின்னத்தை வச்சு போட்டிட்டாங்களா? யார்? திண்டுக்கல் தேர்தல் நடந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அவருடைய முகத்தை வச்சு தான் இரட்டை இலை என்பது ஒரு சுயேட்சை சின்னத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்னம். அவர் கட்சியிலிருந்து வெளிவரும்போது பலர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வெளிவந்தாங்க, அவரால் ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடிஞ்சது. உங்களுக்கும் நிறைய தொண்டர்கள் இருக்கலாம், அதை நம்ம மறுக்கல. நான் கேட்கக்கூடிய கேள்வி, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிற விஷயங்கள்லயே சிக்கல் நீடிக்கும் போது அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமான்னு கேட்கல. எங்கள் கட்சி, எங்கள் அமைப்பில் ஒரு சிக்கலும் கிடையாது. இதை தேவையில்லாத பிரச்சனை ஒரு சிலர் வதந்தி பரப்பி ஊடகங்களுக்கு தவறான செய்திகள் கொடுக்குறாங்க. எங்கள் அமைப்பை பொறுத்தவரை மக்கள் தலைவி ஜே தீபா அவர்கள் மட்டும்தான் எங்களுடைய ஒரே தலைவர். அவர் தான் இந்த அமைப்புடைய பொருளாளர்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. இல்ல நீங்க அவங்க அதற்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. நான் இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக செயல்படுவேன் சொல்லிட்டு விளக்கம் தெரிவிச்சாங்க. பொருளாளராக செயல்படுவேன்றதா அந்த அமைப்புடைய பொருளாளர். முதல்ல வந்த ஒரு அறிக்கை தான் சொன்னீங்க. அதற்கப்புறம் அவங்க பிரஸ் மீட்ல அந்த பேரவையை துவங்குற அன்னைக்கு சொன்ன விஷயம், இந்த அமைப்புடைய பொருளாளராக தீபா அவர்கள் இருப்பார். இன்றைய பொறுத்தவரை அவர் தன்னை அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் இந்த அமைப்பை தலைமை தாங்க நடத்துகிறார். எங்களுடைய ஒரே தலைவி மக்கள் தலைவி ஜே தீபா அவர்கள். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மூன்றுமே அவரே அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அமைப்பை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடியவர் அவர் தான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப பொருளாளர் திரும்ப நியமிக்கப்படுவாரா? வேற ஒருத்தர் பொருளாளரா நியமிக்கப்படுவார்? அமைப்பு நீங்க இப்பதான் எங்களுடைய அமைப்பு தோன்றி இருக்கிறது, நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நீங்க மக்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆர்கே நகரில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு அவங்க போறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்காம நீங்க சும்மா சின்ன நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நான் ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறீங்க, அரசியல் இயக்கத்துல இருக்கீங்க. ஒரு தேர்தல்ல வெற்றி பெறணும், தேர்தல்ல போட்டியிடணும் சொல்லும்போது அதற்கான கட்சி கட்டமைப்பு, தொண்டர்கள், இவ்வளவு அதுக்கான பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள், இவ்வளவு விஷயங்கள் தேவை. அதனால இந்த நிர்வாக ரீதியான கட்சி ரீதியான கேள்விகளை நான் முன் வச்சேன். நான் திரு பீட்டர் நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு சுயேட்சை சின்னத்துல தன்னந்தனியாக போட்டியிட்டால் கூட புரட்சி தலைவி அம்மா பெற்ற அதே வாக்குகளை பெற்று சட்டசபைக்கு எம்எல்ஏவாக நுழைய போகிறார். இதான் உறுதி. ரைட். அந்த கட்டமைப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சே இல்லை அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கிறது. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை பொதுவா பேசப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறதுனா, அதிமுக வாக்குகள் 3ஆக பிரிகின்றன, அதனால திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இதே கொஞ்சம் மாத்தி யோசிச்சா சசிகலா அவர்களுக்கு எதிரான வாக்குகள் 3ஆக பிரிகின்றன பார்க்க முடியுமா? திரு பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களை எதிர்க்கிறார், தீபா அவர்களும் சசிகலா அவர்களை எதிர்க்கிறார், திமுகவும் சசிகலா அவர்களை எதிர்க்கிறது. மற்ற கட்சிகள் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை முன்னெடுத்து பிரச்சாரம் செய்வாங்க. அப்போ அந்த வாக்குகள் பிரிஞ்சா அவங்களுக்கு சாதகம்னு கூட அதை யோசிக்கலாமா திரு பீட்டர் அல்போன்ஸ்?
ஹர்ஷினி, எனக்கு வந்து நண்பர் கனகராஜ் அவர்கள் வந்து சொன்னதை நினச்சி தான் நான் அவ்வளோ நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது இந்த தேர்தலே வந்து நீங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு பெரிய சமூக கடமை இருக்கிறது. தேர்தல்கள் எதை நோக்கி நகர வேண்டும், வாதங்களிலே எந்த பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும், அப்படிப்பட்ட வழிநடத்துதல்களை வந்து சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களைப் போல பாப்புலர் டிவிக்கு இருக்கு. 2 மணி நேரம் அன்னைக்கு வாதிச்சிருக்கிறோம். 2 மணி நேரத்தில் நண்பர் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல ஒரு இடைத்தேர்தல், ஒரு முக்கியமான உள்ளாட்சி மன்ற தேர்தல், இந்த தேர்தல்களுக்கு முன்னால வரலாறு காணாத வறட்சி, கொடிய வந்து பொருளாதார நெருக்கடி, செயல்படாத ஒரு அரசாங்கம், அதை செயல்படுகின்ற அரசாங்கமாக மாற்றுவதற்காக சாமபேத தான தண்ட அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்துகிற ஒரு மத்திய அரசு, இதில் வந்து போராட்ட குணத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்ற பொதுமக்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வைத்துவிட்டு நீங்கள் வந்து சசிகலாவா, பன்னீர்செல்வமா, தீபாவா, ஏதோ தமிழ்நாடே இவர்கள் 3 பேரோடு வாழ்க்கையில தான் சம்பந்தப்பட்டிருப்பதை போன்று ஒரு வாதத்தை நடத்துவது வந்து ஒரு ஆரோக்கியமான வாதமாக இல்லை. நீங்க வந்து அதை வந்து நீங்க ஊடகங்கள் வந்து நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அணி நீங்க 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 இந்த பாருங்க, இந்த தீபாவுக்கு எத்தனை கட்சிக்கு எத்தனை பொருளாளர்னா என்ன? Is it a relevant issue today? நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல என்ன இஷ்யூஸ்னு சொல்லுங்க. அவங்க இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நீங்க அங்கீகரிக்க அது வந்து அதோட முடிஞ்சது. அது வந்து அந்த அதுக்கு அடுத்த கட்டம். நீங்க இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்ல மக்கள் என்ன பிரச்சனைகளை முன்வைத்து நீங்க you have to guide them. இந்த இஷ்யூ வந்து it is a false issue. It is a pseudo issue. இந்த ஜனநாயகத்தை ஹைஜாக் பண்ற இஷ்யூ இது. அதை போன்ற ஒரு வாதத்தை நீங்கள் நடத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேலுள்ள நம்பிக்கை இல்லாம போயிடும். இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் யார் ஜெயலலிதாவுடைய வாரிசு என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தலாக நீங்க ஒரு தொலைக்காட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அதை அப்படி கொண்டு போறீங்க நீங்க. ஓகே ரைட், நம்ம அதுக்குள்ள போவோம். நம்ம மக்கள் தொலைக்காட்சி வாதங்கள் எந்த பிரச்சனையை மையப்படுத்தி பிரதானமாக இந்த தேர்தல் இருக்கும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தூங்குறேன். நான் முடிச்சறேன். இன்னைக்கு வந்து இரவு நேரங்களிலே தொலைக்காட்சி வாதங்களை பொதுமக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் மிக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வாதங்களை பயனுள்ள வாதங்களாக, தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்கின்ற வாதங்களாக, இதனால் மக்கள் வந்து ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க பழக்கப்படுகின்றவர்களாக இந்த வாதத்தை நாம் நடத்தினால்தான் நாம் மக்களுக்கு நம்முடைய கடமைகளை செய்வோம். உங்களை போன்ற ஊடகங்கள் அவர்களுக்கு செய்கிறார்கள். ஆகவே இதுல வந்து இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல், இன்னைக்கு வந்து நீங்க இடைத்தேர்தல், இது ரெண்டுலையும் நாங்க முக்கியமான பிரச்சனை கனகராஜ் சொன்னது போல மக்கள் பிரச்சனை தான் முன்வைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களுக்கு இவர்கள் யார் வாரிசாக வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை போன்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களை போன்றவர்கள் உட்கார்ந்து இந்த வாத நேரத்தில் நேரத்தை செலவிடக்கூடுமே ஒழிய இதை போன்ற ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் இதுல எந்த பயனும் இல்லை, இதுல எந்த தத்துவமும் இல்லை, இதனால் மக்களுக்கு என்ன நன்மையும் இல்லை. எக்ஸலென்ட் திரு பீட்டர் அல்போன்ஸ். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் எந்த மக்கள் பிரச்சனை பிரதானமாக ஒரு ரோலை பிளே பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய வாரத்துக்குள்ளே வர அதற்கான பதில் அதே கேள்வியை நான் மற்றவர்கள்ட்டையும் எடுத்துட்டு போறேன் ப்ளீஸ். இதை பொறுத்த வரைக்கும் யார் இவங்களுடைய வாரிசுகள்ங்கிறது அவங்களுடைய சொந்த பிரச்சனை. அது பிரச்சனை இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அந்த பிரச்சனை நான் விட்டுட்டேன். அது பிரச்சனை இல்ல நீங்க சொல்லிட்டீங்க, நான் விட்டுட்டேன். மக்கள் பிரச்சனைகள் எது எதிர்த்து நோக்கி மக்கள் பிரச்சனை வந்து எப்படி நடக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன, வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்கப்படுகிறது, உள்ளாட்சி துறைகளிலே சீரழிஞ்சு கிடக்கின்ற பொதுமக்களுடைய வசதிகள், சாலைகள், குடிநீர் வசதிகள் போன்றவர்களிலே வாங்கப்படுகின்ற ஏராளமான கமிஷன்கள், திறந்த தேர்மையான நிர்வாகம், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்களை போன்ற பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ்ல இருக்கிற மிகப்பெரிய கோளாறுகள், குளறுபடிகள், நியாய விலை கடைகளிலே கிடைக்காத உணவுப் பொருட்கள், இந்த வங்கிகளிலே வந்து தேவைக்கு அதிகமாக விதிக்கப்படுகின்ற அநியாயமான கட்டணங்கள், வங்கிகளுக்கு போட்ட பணத்தை எடுப்பதற்கும் முடியவில்லை, பணத்தை போடாமல் கையில் வைத்திருக்கவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே RSS பாஜகவும் தமிழ்நாட்டிலே வந்து காலுண்ட பார்க்கிறது. இதை போன்ற பிரச்சனைகள் தான் இந்த தேர்தலில் முன்னிறுத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் நினைக்கிறோம். திரு பீட்டர், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துக்க விரும்புறேன். 3 வங்கிகள், 3 தனியார் வங்கிகள் மட்டும்தான் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான விஷயங்களுக்கு அந்த 150 ரூபாய் கட்டணங்கள் போட்டிருக்காங்க. அனைத்து வங்கிகளும் இல்ல. மக்களுக்கான கிளாரிட்டிக்காக சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. போட வேண்டியது தெரியுமா? நான் கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். ஒரு கேஸ் சப்சிடிக்கு வந்து இல்ல
நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம், கேஸ் சப்சிடி கொடுக்கறாங்க. கேஸ் சப்சிடியை வந்து வங்கியில டெபாசிட் பண்ணிட்டா அந்த சப்சிடியை எடுக்க முடியல. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் அங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அதை வைத்துலாம் படுற கஷ்டம் நம்மளை போன்றவர்களுக்கு தெரியாது. இல்ல அதுதான், அது வந்து 3 தனியார் வங்கிகள் மட்டும் தான் அந்த வித்ட்ராவல்கான இது வந்து சார்ஜஸ் இப்ப புதுசா போட்டிருக்காங்க. அதுவும் 5 முறைக்கு மேல. ஸ்டேட் பேங்க்ல கொண்டு வரல அப்படிங்கறது. ஸ்டேட் பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா? அது காரணமா இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய கணக்குக்கு நீங்க 5000 சொல்றாங்களா இல்லையா? ரைட். நான் திரும்ப இந்த விவாதத்துக்குள்ள வர விரும்புறேன். நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம், இது மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி மட்டுமே தான் இந்த உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தலும் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில அது ஒரு நியாயமான ஒரு கவலையா திரு பீட்டர் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். இந்த அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு தாக்கம் இருக்காது, மற்ற விஷயங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தல்னும் போது ரொம்ப லோக்கலைஸ்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தான் தேர்தலில் எதிரொலிக்கும்னு இது வந்து தோழர் கனகராஜோட விசனப்பட்டது நியாயமாக தான், அண்ணன் பீட்டர் விசனப்பட்டது நியாயம்தான். ஜானகி எம்ஜிஆர் மோரில் விஷம் கொடுத்து கொண்டாங்கிறதுல என்ன மக்கள் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்கு நான் உடன்கட்டை யாரெல்லாம் இருந்தான்னு ஜெயலலிதா சொன்னதில் என்ன மக்கள் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிப்பட்ட இதுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களால், வாக்காளர்களால், பெரும்பகுதி வாக்காளர்களால் இது வந்து ஈர்க்கப்பட்டிருக்குது. ஸோ அரசியலுங்கிறது ஆள் எண்ணத்தை எப்படி சேர்க்குறங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முடிவு பண்ணுவாங்க. இப்போ கனகராஜ் போன்றவங்கெல்லாம் வந்து, பீட்டர் போன்றவங்கெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஒரு தியாக உணர்வோடு வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறத நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் வந்து மக்களை எந்தெந்த அடிப்படையில் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா பல அடிப்படைகள் இருக்குது. அதில் இதுவும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படையாக இருக்கனால நம்ம விவாதிக்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இது நான் வந்து மக்களுடைய ரியாலிட்டியா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த பிரச்சனைகள் எதிரொலிக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கா, எதிரொலிக்காதுன்ற நிலை இருக்கா? மக்களோட ரியாலிட்டியா எதன் அடிப்படையில மக்கள் பார்க்கறாங்க? இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்ல எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு தான். எல்லாருமே இந்த கட்சியில வந்து யாருமே வந்து விலைவாசி கூடணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து ரேஷன் கடையில் பொருள் கிடைக்கணும் தான் சொல்லுவாங்க. எந்த கட்சியுமே இதுல வந்து வேறுபட மாட்டாங்க. சொல்ல சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து இதை எடுத்து முன்னெடுத்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் முன்னெடுத்துட்டு போவாங்க. ஜனநாயகம் என்பதே மக்கள் சார்ந்ததுதான். மக்களை மையமாக வைத்து நடக்கிறது தான் ஜனநாயகம். மக்களுடைய எண்ணங்களை எதிரொலிப்பது தேர்தல். இந்த தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு ஜனநாயகத்தில் தேர்தலை நம்பி, வாக்காளர்களை நம்பி அரசியல் நடத்துகிற எல்லா அரசியல் இயக்கங்களுக்குமே வெற்றிதான் இலக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவங்க சொன்னாங்க, ஏதோ வந்து அவர்கள் சார்ந்து அவர்கள் மாத்திரமே மக்களுக்காக சிந்திப்பதை போலவே மற்றவர்களாம் சிந்திக்கலைங்கிற மாதிரியும் அவங்க பேசுறாங்க. ஏதோ இப்ப மூன்று அணிகளாக இருப்பதாகவும், நாங்கள் யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மையான வாரிசுகள்ங்கிறதுக்காக நடக்கிற போராட்டம் இல்லை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை வாரிசுகள் யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும், எங்கள் தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க. அதே நேரத்தில் நான் என்ன சொன்னேன், அண்ணன் பீட்டர் முதலே மக்கள் பிரச்சனைகளை நீங்க இப்ப என்ன கேளுங்க, இப்ப நான் ஒண்ணே எங்களோடு முரண்பட்டிருந்தா கூட இன்னைக்கு மக்கள் மீது அக்கறை இருப்பதால் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு நெடுவாசல்ல போய் மக்களோடு இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரு. அதை நம்ம பாராட்ட செய்யணும். ஆமா, நான் இன்னொன்னு கேளுங்க, 1000 முரண்பாடு இருக்கலாம். இன்னொன்னு கேளுங்க சார், மக்கள் பிரச்சனை யார் தீர்த்தாலும் பாராட்டணும். ஒண்ணு ஒரே ஒரு சின்னது, பீட்டர் அல்போன்ஸ் அவங்க சொன்னாங்க, முதல்ல ஏதோ திமுகவிற்கு இதுல வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு பரீட்சை இல்லை, அதாவது ஒரு மக்களுடைய எண்ணங்களை மதிப்பீடுகளை மதிப்பீடு செய்வதற்கான தேர்தல் இல்லைங்கிற மாதிரி முதல்லயே சொன்னாங்க. இது ஸ்டாலினுடைய தலைமை பதவிக்கான மதிப்பீடு தான், மக்கள் மதிப்பீடு தான். அதை கூட என்ன சொன்னாங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா, நிச்சயமா கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்கள் எங்களுக்கான மதிப்பீடுகளை மக்கள் தருவாங்க. அதாவது திரு பீட்டர் அவர்கள் பேசுகிற போது ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். அந்த வருத்தத்தில் முழுமையான நியாயம் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, 87க்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சுற்றியே தென்னாட்டு அரசியலை இந்நாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதை இல்லாத அரசியல் மாடம். முதலமைச்சர் இறந்து போனார், அவருடைய தொகுதியிலே ஒரு தேர்தல் நடக்கிறது, இடைத்தேர்தல். அப்படி சொல்கிற போது அரசியல் மையப்படுத்தப்படும். அதே தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே துவக்கி வைத்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், செய்திருக்கும் சேவைகள், பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட முதியோர் உதவி தொகைகள் நிறைய செஞ்சிருக்காங்க. வரலாறு காணாத வறட்சி வந்திருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராகிவிட்டது. திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து பறிகொடுத்தார்களே ஜல்லிக்கட்டு உரிமை, அதனை நாங்கள் மீட்டிருக்கிறோம்.
இப்பொழுது மீத்தேனை தடுத்த நாங்கள் ஹைட்ரோ கார்பன் என்ற வடிவத்தில் வந்த அடுத்த அபாயத்தையும் தடுத்திருக்கிறோம். அரசியலும் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது. இரண்டிலுமே இந்த அரசாங்கம் தன் செயல்பாட்டின் மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு களமிறங்குகிறது. ஒன்று நான் சொல்றேன், இப்ப அரசியல் அவர் சொன்ன போது ஒன்று சொன்னாரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVK திருநாவுக்கரசர் இந்நாள் காங்கிரஸ் அவர் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு அப்படி ஒருத்தர் தெரியாதுன்னு போறாங்க. இப்ப காங்கிரஸுக்கு என்ன படபடப்புனா, தேர்தல் வந்தாவே தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு படபடப்பு வந்துடும். தப்பித்தவரி திமுக நீங்க நின்று சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதனாலதான் இன்னைக்கே நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம். தேர்தலை பொறுத்தவரை சகோதரர் பீட்டர் அவர்களிடம் அந்த படபடப்பை தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் வந்தாவே காங்கிரஸ் கூறுக்கு நடுக்கம். தமிழ்நாட்டில் அவர்கள் தனித்து போட்டியிட்டு வெகு காலம் ஆகிவிட்டது. அதுக்கான பதில் நம்ம அவர்கிட்ட பெறுவோம். திரு கனகராஜ் அவர்கள்ட்ட அப்படியே இந்த விஷயத்தை மாத்தியும் கூட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா இருக்கு, இது மக்கள் பிரச்சனைகள் இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகத்துடைய ஆளுங்கட்சியா மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில யார் தலைமை பொறுப்புக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு மக்கள் பிரச்சனை இல்லையா? மக்கள் அதுல கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை இல்லையா? தமிழகத்துடைய மறைந்த முதலமைச்சருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை இல்லையா? அதாவது முக்கியமான பிரச்சனை தான். ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, அம்மா வழியில தானே ஆட்சி நடத்துவோம்னு சொல்றாங்க. அம்மா யாரு? அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கலாம், பட் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவங்கள அது வழக்கில் இருந்து நீக்கிட்டாங்க. அத சொல்லுங்க. அப்போ எனவே பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இப்போ நான் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறேன், மணல் 650 ரூபாய்க்கு அரசாங்கம் விற்ற மணலை நாங்கள் வந்தால் அந்த விலைக்கு வீடு கட்டுறவனுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்ல தயாரா? ககன்தீப் சிங் பேடி அறிக்கை இன்னும் சட்டமன்றத்தில் வைக்கப்படணும்னு சொல்கிறதுக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சகாயம் அறிக்கை இதை ஏன் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கோர்ட்டு பண்ணது, நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கா? அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த தாது மணல் இதெல்லாம் நாங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் நாங்கள் அரசே எடுத்து செய்யும், அதை செய்வேன்னு சொல்ல போகிறாங்களா? மக்களோட கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கு தலைவர் வாக்குறுதி ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குதானே இருக்கு. செய்வாங்களான்னு கேட்கிறேன். தேர்தல் அறிக்கையில் சொல்றதை செய்யறது இல்லைங்கிறது தானே பிரச்சனை. எனவே நான் கேட்பது இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களை நம்ம தலைமை தாங்கணுமே தவிர அதே மாதிரி அவர்களில் ஒருத்தராக நாம் இருக்க வேண்டியதில்லை. அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது, தமிழகத்தில் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் என்று சொல்லப்படுகிற போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிவாரணம் ஒன்று இருக்கிறது, தீர்வு ஒன்று இருக்கிறது. நிவாரணங்களையே தீர்வுகளாக நீங்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்க முடியாது. ஒரு வீடு தீப்பிடிச்சிருச்சுன்னா உடனடியாக ஒரு 5 கிலோ அரிசி குடிப்பீங்க, அதை குடிப்பீங்க, அது நிவாரணம். அடுத்து தீர்வு என்று நீங்கள் வருகிற போது அது வீடு கட்டுறது, இனிமேல் தீப்பிடிக்காமல் இருக்கிறது, அந்த ஏற்பாட்டை செய்வது. நீங்கள் நிவாரணங்களை முழுவதும் தீர்வென்று நம்ப செய்திருக்க மிக நீண்ட காலமாக நாம் வந்து விட்டோம். அதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும். அவற்றையெல்லாம் மக்கள் மத்தியில் நிரந்தர தீர்வுகளை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு பல பிரச்சனைகள் அப்படிங்கறத சொல்றீங்க. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வையை பெற விரும்புறேன். ஆர்கே நகர்ல மட்டும் இல்லாம ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் தமிழகம் அடுத்த 2 மாதங்களில் சந்திக்க இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இணைந்தே தான் இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் ஏற்கனவே ஒரு கூட்டணியிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டணி தொடரும் என்றே நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட அதற்கான முறையான அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் வெளியிட வேண்டும். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன சொல்ல விளைகிறோம் என்று சொன்னால், இந்த தேர்தல்களிலே இந்த அவர்கள் 3 அணியாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் அந்த 3 பேரும் தேர்தலிலே போட்டியிடுவதாகத்தான் இருக்கிறார்கள் என்று கருதுகிறோம். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், நண்பர் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல, எந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் நீங்கள் மக்கள் மத்தியிலே சென்று வாக்கு கேட்கிறீர்கள்? உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? உள்ளாட்சி மன்றங்களுடைய நிர்வாகங்கள், நிதி ஒதுக்கீடுகள், அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டு உள்ளாட்சி மன்றங்கள் தன்னாட்சி பெற்ற மன்றங்களாக மாறுமா? அதற்கான முன்மொழிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இதை போன்ற விஷயங்கள் தான் தேர்தலிலே முன்னுரிமை பெற வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் நினைக்கிறோம். அந்த கட்சிக்குள்ளே அவர்களுக்கு இருக்கிற அந்த கட்சி யார், அந்த கட்சியினுடைய தலைவியினுடைய உண்மையான வாரிசு, அந்த கட்சி யாருக்கு சேர வேண்டும் என்பதெல்லாம் அந்த கட்சியினர் அவர்கள் மத்தியிலே வாதிக்கின்ற செய்தியாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதுவே ஒட்டுமொத்த தேர்தல் களத்தின் பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்களை போன்ற ஜனநாயகத்திலே கவலைப்படுபவர்களுக்கு இருக்கின்ற கவலை. அடுத்த கட்டம் ஜனநாயகம் நகர வேண்டும் என்று சொன்னால்
இதை போன்ற செய்திகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மக்கள் பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் மீது நடந்து வருகின்ற வாதங்களின் அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்புகின்ற நல்ல அரசு கிடைக்கும். அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கிறது என்பதை தான் என்னுடைய இறுதி கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். நான் தீபா பேரவையை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே இறுதியான பார்வையை பெற விரும்புகிறேன் இந்த 2 தேர்தல்கள் சார்ந்த பிரச்சனையில். திரு ஸ்ரீனிவாசன். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை உழைக்கும் மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, ஏழை நடுத்தர மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் மக்களோடு மக்களாக தமிழகம் முழுவதும் பின்னி பிணைந்துள்ளது. ஆர்கே நகரிலே நாங்கள் 256 பூத்துகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்து எங்களுடைய பணிகளை துவங்கிவிட்டோம். எங்களுக்கு வெற்றி உறுதி. அம்மாவால் நீக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தலிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெகு எளிதாக வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. இரண்டாவது, அவர்கள் பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய போட்டோ போட்டு பிட் நோட்டீஸ் போஸ்டர் ஒட்டினாலே போதும், நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் அம்மா வாங்கிய வாக்குகளை பெற்று மக்கள் தலைவி ஜே. தீபா அவர்கள் கோட்டைக்குள் எம்எல்ஏவாக நுழைவார். தமிழகத்து மக்களுக்காக, தமிழ் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார். ரைட், ஒரு அதிக நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, வாழ்த்துக்கள். நான் திரு கனகராஜ் அவர்களிடத்தில் கேட்க விரும்பக்கூடியது, ஆர்கே நகர் அப்படிங்கிறத மட்டும் தாண்டி பார்த்தா தமிழகம் முழுவதுமே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற வேண்டியிருக்கிறது. பிரதான பிரச்சனைகள்னு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடியது நெடுவாசலா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், வறட்சியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இல்லைன்னாலும் கூட புதுக்கோட்டையில, ராமேஸ்வரத்துல, தஞ்சாவூர்ல உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை, அதான் அதை எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் தாமிரபரணின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் பெப்சியோ கோகோ நீங்கள் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருவாங்க, விவசாயத்துக்கு கிடைக்காதுன்னா அது 5 மாவட்ட மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அந்த நேரத்தில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரான்னு கவலைப்பட்டு அப்புறம் வருஷம் முழுவதும் குடத்தை தூக்கிட்டு எனக்கு தண்ணி இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இப்போ மீனவர் பிரச்சனை என்றால் அது பேசுகிறவர் யார், அவருடைய கடந்த காலம் என்ன, கடலில் நடப்பது, கடலில் மீனவர்கள் சாவதற்கு காரணம் கடலில் இல்லை, இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிறது, அதை மத்திய அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசினால் ஓன்னு ஆதரவாரிக்கிறதும் அது எதிலிருந்து வருதுன்னா, கடந்த காலத்தில் இவங்களுடைய செயல்பாடு பேச்சுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிற வேகம் என்பது இருக்குது. அப்போ எனவே இன்னைக்கு கொள்கை என்பதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான ஸ்கீம்ஸ், ஒரு ஸ்கீமர்களாக பல பேர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். எதிரொலிக்கணும்ங்கிறது எதிர்பார்ப்பு, ஆனா எதிரொலிக்குமா? எதிரொலிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்தியினுடைய கடமை. நாங்கள் மக்கள் எந்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமோ அதற்கான போராட்டத்தை நடத்துவோம். வெற்றி பெற பக்கத்தில் போய் தான் நின்றுக்கிட்டு யாரு எது ஜெயிச்சாலும் சரி, தவறு ஜெயிச்சாலும் அந்த பக்கம் போய் நிற்கிறதுங்கிறதல்ல பிரச்சனை. ரைட், சரியானதை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்கிற முயற்சியில நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்றீங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 3 பேர்கிட்டயும் இறுதியான சுருக்கமான கருத்தை கேட்க விரும்புறேன். திரும்ப அண்ணன் திரு கனகராஜ் அவர்களும் சரி, திரு பீட்டர் அல்போன்ஸும் சரி, பிரச்சனைகளை சொன்னார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பிரச்சனைகளை சொல்லுபவர்கள், பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பவர்கள். நிச்சயமாக தீர்ப்போம். வளர்ச்சியை நோக்கிய அரசியலை அம்மா தொடங்கி வைத்து விட்டு போய்விட்டார். 2023 விஷன் 2023 என் மக்கள் எதற்காகவும் யாரிடமும் கையேந்து நிற்காத காலத்தை உருவாக்குவோம் என்பதுதான் அவரின் கனவு. அந்த அம்மாவினுடைய ஆட்சியை காப்பாற்றிய நாங்கள் வெற்றிகளை உள்ளாட்சிகளும் தொடர்வோம், ஆர்கே நகரிலும் தொடர்வோம். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் முன்னெடுப்போம். மக்களுடைய பிரச்சனைகளையும் களைந்து ஒரு சுபிட்சமான சிறந்த நல்லாட்சி, இந்தியாவின் தலைசிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் அம்மாவினுடைய ஆட்சியாக நாங்கள் நிலைநிறுத்தி காட்டுவோம் என்பது உறுதி. திரு செல்வம், உங்களுடைய இறுதியான மிக குறுகிய கால முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக டெல்லியில் தங்கி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அது ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று மிக வேகமாக செயல்பட்டார். அதை போலவே சென்னை நகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆந்திர முதலமைச்சரோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி 2.5 TMC தண்ணீர் பெற்று தந்தார். அதை போலவே நீட் தேர்விற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இப்படி வேகமாக செயல்பட்ட அண்ணன் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவாரானால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார் என்று வெகுஜன மக்கள் நம்புகிறார்கள். வெகுஜன மக்கள் நம்புகிறார்கள். அதனுடைய எதிரொலி ஆர்கே நகரிலும் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதியிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் அண்ணன் OPS தலைமையிலான மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். திரு ரவீந்திரன், உங்களுடைய இறுதியான பார்வை. எல்லா கட்சிகளும் தங்களை ப்ரொஜெக்ட் பண்றது இயல்பான ஒன்று தான். அவங்கவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க.
நான் இதில் 3 அணியை சேர்ந்தவர்களோட தன்மையை பார்த்தேன். மருது பேசும்போது சசிகலா, தினகரன், வேலு நாச்சியார், ஏதோ தீரன் சின்னமலை கவுண்டரை விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமியை. அடுத்தால இவர் பேசும்போது இவர் பன்னீர்செல்வம், மதுசூதனம் 2 பேரையும் சொன்னாங்க. பிஎச் பாண்டியன் பேர் சொன்னார். அண்ணன் கேபி முனிசாமி கொங்கு மண்டல தர்மபுரி சைடில் ரொம்ப பவர்ஃபுல் லீடர், அவரை பேரை விட்டுட்டாரு. ஆக இவங்க ரெண்டு பேருமே வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப்பை தான் சொல்றாங்க. ஆனா உண்மையான திராவிட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறது சீனிவாசன் மட்டும்தான். ஒரே தலைமை, ஒற்றை தலைமை, தீபாங்கிறாங்க. திராவிட கலாச்சாரத்தின் ஒரு பரிமாணமாக சீனிவாசனின் பேச்சு எனக்கு தோன்றியது. இதே உங்களுடைய இறுதி பார்வையாக எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிச்சயமாக 2 தேர்தல்களை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம். ஒன்று தமிழகம் முழுவதற்குமான உள்ளாட்சி தேர்தல், மற்றொன்று ஆர்கே நகர் என்ற தமிழக முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அந்த தொகுதி. அந்த தொகுதி இன்றைய அரசியல் பரபரப்புகளின் மையமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அதில் யார் அட்வான்டேஜ் எடுக்க போகிறார்கள்? அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் திமுகவுக்கு அட்வான்டேஜாக போக போகிறதா, அல்லது இந்த மூவரில் யார் தலைவர், யாருடைய தலைமை மக்கள் ஏற்கிறார்கள் என்பதற்கான ஒரு பதிலாக, ஒரு விடையாக அந்த தேர்தல் இருக்க போகிறதா, அல்லது திரு கனகராஜ் அவர்கள், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லியது போல எனக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை என்ன என்பதன் அடிப்படையில் தான் மக்கள் அனைத்து தேர்தல்களிலும் வாக்களிக்க போகிறார்களா? முடிவு மக்கள் கையில் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.